சொல்லுக்கா. தம்பி பணம் ரெடி பண்ணிட்டியா? இல்லைக்கா, எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. நம்ம எல்லாரும் இப்போதைக்கு சேர்த்து வச்சிருந்த 50,000 தான் இருக்கு. தம்பிக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டுடா, டாக்டர் உடனே பணம் கட்ட சொல்லிட்டாங்க. சரிக்கா, நான் எல்லாத்தையும் கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கேன்க்கா. உனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பாரு. சரி, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்க்கேன்க்கா. நீ வைக்க, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். சரிடா. இல்ல கூலி படம் பாத்தியா? ஏல அங்க அருண் உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. ஆமாங்க இருக்கான். வா என்னன்னு போய் பாப்பா. ஏல ஒரு மாதிரியா உட்காந்துருக்க. அக்கா பையனுக்கு ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. இப்போ 1 lakh கிட்ட தேவைப்படுது. இப்போ ஃபேமிலியெல்லாம் சேர்த்து ஒரு 50,000 ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மிச்சம் அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணனே தெரில. அக்கா ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க? இல்லை, போன வருஷம் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதான் முடியல. இப்போ மணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி விடல, காசு தரல, பார்த்துக்கலாம்ல. இல்லை சரி, சாப்பிட்டியா? இல்லை. சரி வா, கேண்டீன்லேருந்து சாப்பிட்டு வந்து பேசிக்கிறோம். ஏடா வா போய் சாப்பிட்டு வந்துடுவோம். சரி வா வா ஹிந்தி சாப்பிடப்போம். எனக்கு பசிக்கல, சாப்பாடே வேண்டாம்ல. ஏல உட்கார்ல, நாங்கள் வாங்கிட்டு வரோம். ஏல உட்கார்ல உட்கார்ல. இல்லை தயா, நீனும் கூட உட்காரலாம். இல்லை வேண்டாம்ல. சாப்பிடல. வேண்டாம். சாப்பிடல. சாப்பிடல சாப்பிடல. இந்தால இல்லை யார்கிட்டயே கேட்டு பாருங்களா அமௌண்ட்டுக்கு. இல்லை நீனும் யார்கிட்டயே கொஞ்சம் கேட்டு பாருல. இல்லை மாப்பிள்ள, அர்ஜென்ட்டாக ஒரு 50,000 தேவைப்படுது, கேட்டு சொல்லு. இல்லை எங்கள் மாமாட்ட கேட்டிருக்கேன், ரெடி பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. சரில. இது ஒரு SMS வந்திருக்கு. இது அளவு கொடுத்தா அப்படின்னா 10,000 rupees கிரெடிட் ஆயிரும் போட்டிருக்கு. இது உண்மையா? அப்படி ஒரிஜினல் தான்ல, ஒரிஜினல் தான். 10,000 அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடும். இல்ல ஆமா, 10,000 rupees கிரெடிட் ஆயிருச்சு. நான் தான் சொன்னேன்ல. ஏல இப்போ 2 நிமிஷம் கழிச்சு ஒரு மெசேஜ் வரும்ல, அந்த மெசேஜ்ல அக்கௌண்ட் டீடைல்ஸ் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்தா அப்பல ஆன மாதிரியே திருப்பி 50,000 கிரெடிட் ஆயிரும். இல்லை இதெல்லாம் வேண்டாம், அதை நம்பாத, இருக்க துட்டுலாம் எடுத்துருவாங்க. இல்ல ஆமா, இதெல்லாம் நம்ப கூடாது. அப்புறம் இருக்க தொட்டு போயிட்டுனா அவ்வளவுதான். இல்லடா, இப்பதான் 10,000 கிரெடிட் ஆச்சு, அதே மாதிரி திரும்ப 50,000 ஆயிரும்ல. இல்ல ஆமா, கொடுத்துருவாங்க. உன் சூழ்நிலை யோசிச்சு பாருல. இல்ல ஆமா, அவ வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இது பண்ணிடும்ல. நீ பண்ணல இருந்தாலும் பண்ணல, ஏதாவது செய். இந்த அவன் பாஸ்வேர்டு கொடு. ரெண்டு நிமிஷம் கழிச்சு மெசேஜ் வரும் பாரு. என்ன ஆச்சு? இல்லை என்னாச்சு? இல்ல இருக்கிற 50,000 போச்சு. நம்மளை ஏமாத்திட்டாங்கள. இருக்கிற 50,000 போச்சு. சரி அழாதல, விடல. அக்கா போய் எங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காப்ல. அழாதல, விடல, பார்த்துக்கலாம். என்ன நம்பி நம்மள குடும்பமே இருக்கு. என் அக்காக்குள்ள என்ன பதில் சொல்லுவேன்? அவ்வளவு வசதி கிடையாதுல. 50,000 போச்சு. நம்மள ஏமாத்திட்டாங்களா? இல்ல ஃப்ரெண்டு ஒரு 30,000 அனுப்பிவிட்டாம்ல. அனுப்பிட்டானா? இல்ல உனக்கு காசு வந்துருச்சா? மாமா 30,000 அனுப்பிட்டாங்க. அப்ப நானும் அதே 60,000 தான் இருக்கு. இன்னும் 40,000 எங்களை போவேன். இல்லை பைக் எடுத்த காசு ஒரு 40,000 அனுப்பிடுங்க. காரன் கொஞ்சம் அதை யூஸ் பண்ணி. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றில. ஒரு உசிரை காப்பாத்திட்டீங்கள. அக்கௌண்ட் அனுப்பிட்டீங்களா?
அக்காக்கு அனுப்பிட்டோம்ல. சொல்லுடா. ஏக்கா 1 lakh அக்கௌண்ட் அனுப்பிட்டேன், பார்த்து டாக்டருக்கு பே பண்றேன். தம்பிக்கு அப்படியே ஆப்ரேஷன் ஆன் பண்ணி சொல்றேன். சரி கட்டி விடண்டா. சரிக்கா. 50,000 இப்போ எப்படி கண்டுபிடிக்க? அது எப்படி விட முடியும்? அதுக்கு சைபர் கிரைம் ஆஃபீஸர் இருக்காங்க, 1934 கால் பண்ணி சொல்ல. அப்போ கால் பண்ணி பேசுனேன். ஹலோ சார், சைபர் கிரைம் கான்டெக்ட் பண்ணிக்க ரொம்ப நன்றி. உங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும். ஹலோ சார், 10 minutes முன்னாடி ஒரு எஸ்எம்எஸ் வந்துருந்துச்சு. அந்த எஸ்எம்எஸ்லேருந்து பணம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையும் அலோ கொடுத்துட்டு பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எல்லாத்தையும் போயிடுச்சு சார். அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் இப்போ வேணும் சார், லொக்கேஷன் வேணும். ஓகே சார், நான் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு 10 minutes அனுப்புகிறோம். ஓகே சார், தேங்க்யூ சார். இல்லை, அவங்க தான் கால் பண்ணுறாங்க. என்னென்னு கேளு. சொல்லுங்கள் சார். நீங்கள் அனுப்பின அந்த நம்பரோட லொக்கேஷன் நீங்கள் இருக்கிற இடம் பக்கத்தாக தான் இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க? ஒன்று பண்ணுறேன், நான் அந்த நம்பருக்கு விட மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கேன். உங்கள் பக்கத்தில் யார் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுது, யார் ஃபோனில் வருது நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். நாங்கள் இமீடியட்டாக வந்துடுவாங்க. ஓகே சார், அப்போ நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அந்த லொக்கேஷன் இந்த ஸ்பாட்டில் தான் இருக்குது. அப்போ அவங்க இருக்கவங்க தான் யாரும் நம்மளை ஏமாற்றிருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க? இப்போ விடாமல் அவங்க எஸ்எம்எஸ் அனுப்பிட்டே இருப்பாங்க. எல்லாரும் யார் மொபைலில் எஸ்எம்எஸ் வருதுன்னு பாருங்க. இல்லை இல்லை, எங்க வா. என்னடா? இல்லை உன் ஃபோன் எடு. ஏய், யாரை சந்தேகப்படுதா? சும்மா ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து அமைதியாரு. என்னடா அவனை இங்க பாரு. Flashback. அது எப்படி விட முடியும்? உனக்கு ஏமல வருது? நீ ஏல அது? ஆமால, நான் தான்ல காசுக்காக தான்ல பண்ணேன். காசுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எனக்கு தெரியல பெருசா. எப்படி உனக்கு இந்த துரோகத்தை பண்ண மனசு வந்துச்சு? ஒரு உயிர் விஷயம் தெரிஞ்சுமே எப்படி பண்ணுதா? காசு என்ன பின்னாடி நானே கொடுத்துருப்பேனால. உன் ஆசைக்காக அந்த பச்சை பிள்ளை என்ன பண்ணுச்சு? வாங்கல. நம்மளுக்கு 1000 பண கஷ்டம் இருக்கும். இருந்தாலும் இந்த ஆன்லைனில் பணம் வாங்குறதோ இல்லை இது மாதிரி எஸ்எம்எஸில் பணம் வாங்குறதோலாம் யாரும் பண்ணாதீங்க. முக்கியமாக நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸை நம்ம கூட இருக்கவங்ககிட்ட கூட ஷேர் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் பார்த்து பத்திரமா இருங்க.